தம்பி உங்களுக்கான கேள்வி என்னன்னா, உலகிலே மிகச்சிறந்த நூலகமாக விளங்கும் ஒரு நூலகம் ஒன்று இலங்கையில் உள்ளது. அதனுடைய பெயர் என்ன? தெரியுமா? தெரியுமா? இல்ல. தம்பிக்கு பாபம் கடைசியா பார்க்கலாம். தம்பி சொல்லுவோம். தெரியாது. தங்கச்சி தெரியாது. என்ன நூலகம்? பாபம் கடைசியா தெரியாது. ஜாழ் நூலகம். சரியான விட. கைது விடுங்க. ஓகே பிள்ளைகள், என்ன கேள்வின்னு சொன்னா, இலங்கையின் காந்தி என அழைக்கப்படுபவர் தம்பி மகாத்மா காந்தி. பாப்பம் கடைசியா தெரியாது. திருப்பி சத்தமா சொல்லுங்க. ஓகே. ஓகே பிள்ளை, கேள்வி என்னன்னா, வன்னி மண்ணின் பெருமையாக கருதப்படும் மன்னன் யார்? முதலாவது நாங்க ரங்கஜிட்ட கேட்டுப்போம். சத்தமா சொல்லுங்க. பண்டாரவன்னியன். ரைட். தங்கச்சி பண்டாரவன்னியன். மாவீரன் பண்டாரவன்னியன். ஓகே. அடுத்தார் பண்டாரவன்னியன். தங்கச்சி சொல்லுங்க. பண்டாரவன்னியன். தம்பி தெரியாது. பண்டாரவன்னியன். ரைட். ஓகே, பண்டாரவணி என்பது சரியான விடை. காட்டுங்க. சரி தங்கச்சி, கேள்வி என்னன்னு சொன்னா, வன்னி மன்னனுடைய புகழ் பூத்த மன்னன் யார்? யாருக்கு தெரியும்? சொல்லுங்க சகீனா. பண்டாரவன்னியன். சரியா விட? சரி. தெரியுமா? இல்ல. அப்ப கேள்வி என்ன கேட்டான்? வன்னி எந்த இடம்? வன்னி. வன்னின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? இந்த இடத்துல வேற என்ன? இல்ல. ஒட்டங்குளம். அப்ப ஒட்டங்குளம் எந்த இடத்துல வரும்? வன்னிக்குள்ள வரும். ஓகே. ரைட். அப்ப மறக்க கூடாது. சரியா? ஓகே. ரைட். முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா, வன்னி மண்ணில் புகழ் பூத்த மன்னனாக கருதப்படும் மன்னன். சதசிகா சொல்லுங்க. சத்தமா? பண்டாரவன்னியன். ரைட். என்னன்னு தெரியும் உங்களுக்கு? தேடினீங்களா நேற்று? ஓகே. என்னதுல? ஜெமினியில். ரைட். பரவாயில்ல. அடுத்தா என்ன விட? பண்டாரவன்னியன். நீங்கள் என்னென்னு தெரிஞ்சோன்னு நீங்கள்? ஓகே. அடுத்த மதுசனா என்னென்னு தெரியும்? ஃபோன். ரைட். அடுத்தாள் பண்டாரவன்னியன். என்னென்னு தெரிஞ்சோன்னு நீங்கள்? அப்பா சொன்ன கட்டிக்க கையிடுங்க. உங்களுக்கான கேள்வி என்னென்னா, தெற்காசியாவில் புகழ்பூத்த நூலகமாக கருதப்படும் இலங்கையில் உள்ள ஒரு சிறந்த நூலகம். தெரிஞ்சால் தந்தன் சொல்லு.
யாழ்ப்பாணம் பொதுநூலகம். சத்தமாக வடிவாக சொல்லணும். யாழ்ப்பாணம் பொதுநூலகம். யாழ்ப்பாண பொதுநூலகம். போய் பார்த்ததோ? அதில் ஒன்று. ஓகே. அடுத்தா தம்பி தெரியாதா? ரைட். நீங்கள் அப்போ என்ன செய்யணும்? இப்போ தெரியாதല്ലോ இந்த விட. தம்பி சொல்லிட்டான். என்ன பொதுநூலகம்? யாழ்ப்பாண பொதுநூலகம். ரைட். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த விஷயங்களை தேடணும். மற்றாங்க என்ன தேடினவே? அப்போ உங்களுக்கு இல்லையா போன்? அப்போ இப்படியான விஷயங்களை என்ன செய்யணும்? கேட்ட தேடி அறிந்து கொள்ளணும். அப்போ தம்பிக்கு என்னென்னா விட சொல்லல கிட்டவா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இப்போ எழுத்தண்டா என்ன அதை வடிவா சொன்னா சரி. கிட்ட வாங்க. எழுத்தண்டா என்ன? மொழிக்கு அடிப்படையாக அமைகின்ற ஒளியின் வரிவடிவமே எழுத்தாகும். கட்டிக்கார். அது